Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது 7 days 7 breakfast for weight loss or healthy eating. எதுக்கு வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் friends. 7 days 7 breakfast வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எல்லாமே ரொம்ப ஈஸியா ரொம்ப சிம்பிளா மார்னிங் ஒரு 20 minutes குள்ள செய்யற மாதிரி ஒரு ரெசிபீஸ் தான். இது நீங்க weight loss இருக்கிறவங்க மட்டும் இல்ல, healthy eating-ஆ எல்லாருக்குமே உங்க வீட்ல எல்லாருக்குமே இத நீங்க செஞ்சு கொடுக்கலாம். எல்லாமே ரொம்ப சிம்பிளா ஈஸியா தான் இருக்கும். வாங்க இப்போ என்னென்ன ரெசிபீஸ்னு உள்ள போய் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல்லேருந்து வர ஃபியூச்சர் வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரோல்டு ஓட்ஸ் உப்மா ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் ஏன் ரோல்டு ஓட்ஸ் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் இல்லாமன்னு கேட்டிங்க. இது வந்து இன்னும் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் கம்மியாக ப்ராசஸ்டானது. எப்பயுமே ரோஸ்ட்டை நீங்கள் ஒன்று ட்ரை ரோஸ்ட் பண்ணணும், அப்படி இல்லாட்டி ஊற வைக்கணும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து ப்ளோட்டிங் மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் உப்புமா செய்கிறதுக்கு. ஒரு பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. இந்த சைடு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதே யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து ஜீரகம், கடுகு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் பெருங்காயத்தூள், இஞ்சி எல்லாம் எல்லா டிஷ்லேயுமே ட்ரை பண்ணுங்கள். எல்லா டிஷ்லேயுமே ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து இப்போ நான் வந்து இஞ்சியும் பச்சை மிளகாயும் சேர்க்குறேன். பச்சை மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யாருக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இது வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட். இதில் கருவேப்பிலையும் புதினாவும் சேர்க்குறேன். புதினாவோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக சேர்க்குறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்பயுமே நிறைய காய்கறியாக அதில் உள்ளே கொண்டு வர முடிகிற மாதிரி பாருங்கள். நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப நேரம் லஞ்சுக்கு, ஸ்கூல், காலேஜுக்கு தாங்குற மாதிரியும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வதக்கிட்டு அதில் பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ் இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்குறேன். எப்பயுமே நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதக்கிட்டு நீங்கள் வந்து தம்மில் வேக வச்சிங்கனாலே இதாக இருக்கும். இதில் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு இப்போ நான் வதக்கிக்கிறேன். ரெண்டையும் வதக்கி மூடி போட்டு ஒரு 5 minutes வேக வச்சிங்கன்னா இது நல்லா கொஞ்சம் ஓரளவு 75% சாஃப்டாக வந்து குக் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரோல்டு ஓட்ஸ் எப்பயுமே நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிறப்போ உங்களோட ப்ளோட்டிங்னஸ்லாம் குறையிறது, உங்களோட டம்மி குறையிறத நீங்கள் விசிபிளாக பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து ஓரளவு வதங்கிடுச்சு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோல்டு ஓட்ஸ்க்கு 2 கப் தண்ணி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இன்ஸ்டன்ட் ஓட்ஸுக்கு சும்மா தண்ணி தெளித்து தான் நீங்கள் உப்புமா பண்ணணும். தண்ணி கப் அளவெல்லாம் ஊற்றவே கூடாது. பட் ரோல்டு ஓட்ஸ் அப்படிங்கிறப்போ 1 கப் ரோல்டு ஓட்ஸ்க்கு 2 கப் தண்ணி நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இதில் நான் ஆட் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஆன்லைனில் இருந்துச்சுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்படி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த ஒரு ரோல்டு ஓட்ஸ் எடுத்து இதில் கொட்டிடுங்க. இதில் கொட்டிட்டு இதையும் சிம்மில் வச்சு மூடி ஒரு 5 minutes வேக விட்டிங்கன்னா நம்மளோட ரோல்டு ஓட்ஸ் உப்புமா ரெடி ஆகிடும். ரொம்ப கொலன்லாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப உதிரியாக நீங்கள் சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஸ்டன்ட் ஓட்ஸில் உப்புமா செஞ்சிங்கன்னா சில சமயம் ஒரு மாதிரி போடுறது மாதிரி கொலன்னு ஆகிடும். இது அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. நீங்கள் விரும்பி குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்ற டேஸ்ட்டில் தான் இது இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற எல்லா ரெசிபீஸுமே ஒரு 15 minutes மீல் ப்ரெப் கொஞ்சம் முன்னாடி பண்ணுற மாதிரி இருக்கும். சில இது மாவு பேட்டர்லாம் அரைக்கிற மாதிரி. மற்றபடி எல்லாமே 15 minutesலேருந்து 20 minutesக்குள்ளே வீட்டில் எல்லாருக்கும் சேர்த்து செய்கிற மாதிரி தான் நான் வந்து இதில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதில் கடைசியாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியும் லைட்டாக ஒரு ½ லெமனும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த டேஸ்ட் இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் லைட்டாக அப்படி தள்ளி பார்த்தீங்கனாலே தெரியும் உதிரியாக இருக்கிறது. கொலன்னு இருந்துச்சுன்னா மசாலா ஓட்ஸ் மாதிரி ஆகிடும். இதே மாதிரி கரெக்டான பக்குவத்தில் எடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஹெல்த்தியாக ரெகுலராகவே இந்த ஓட்ஸ் உப்புமா வந்து நீங்கள் திரும்ப சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட செகண்ட் ரெசிபி வந்து அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட செகண்ட் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு பணியாரம். நிறைய பேர் வந்து இந்த ரெசிபி வந்து என்னோட மீல் ப்ரெப் வீடியோவில் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம வந்து இதுக்கு நாளே நம்ம மார்னிங் டிஃபன் செய்கிறோம் அப்படின்னா நாள் ராத்திரியே பச்சைப்பயிரை மட்டும் ஊற வச்சுடுங்க. நாள் ராத்திரி நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா மறுநாள் காலைல இந்த மாதிரி தான் இருக்கும், நல்லா மலர்ந்துருக்கும். இதை தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்சியில் போட்டுக்கோங்க. மிக்சியில் பச்சைப்பயிரோடு சேர்த்து ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. 5லேருந்து 6 வரைக்கும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரம் எப்படியோ அந்த அளவு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2.5 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சோண்டு ஜீரகம், எல்லாமே ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 கப்புக்கு தான் நான் இந்த அளவெல்லாம் சொல்கிறேன். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துலேயுமே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதில் உப்பு சேர்த்து நல்லா நைஸ் பேட்டராகவே அரைச்சிக்கோங்க. உடனே அரைஞ்சிரும். இந்த மாதிரி இருக்கும். தோசை மாவு பதத்தை விட 2 பதம் வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ இதில் வந்து இப்போ லைட்டாக ஆயில் விட்டு நீங்கள் வந்து நம்ம நான்ஸ்டிக் கல்லில் வந்து நான்ஸ்டிக் அப்படிங்கிறதால கொஞ்சமாக எண்ணெய் விட்டிங்கன்னா போதும். நீங்கள் எப்பயும் எப்படி பணியாரம் சுட்டு எடுப்பீங்களோ அதே மாதிரி போட்டு எடுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். பச்சைப்பயிரில் இருக்கிற ப்ரோட்டீன் கண்டென்ட் உங்கள் உடம்பு வந்து ரொம்ப
ஹெல்த்தியாக வச்சுருக்கும். வெயிட் லாஸ்க்கு அப்படின்னு இல்லை, உங்கள் போனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, உங்களோட இம்யூனிட்டி அதிகப்படுத்துறதுக்கு, உங்களோட பிளட் சர்க்குலேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் 2 ஈடு வர்ற மாதிரி தான் வந்து இந்த மாவை அரைச்சிருந்தேன். ஒரு ஈடு ஏற்கனவே ஊற்றியாச்சு, இது செகண்ட் ஈடு. அதனால தான் கடைசி பணியாரம் ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ ஓரளவு இது வந்து ஒன் சைடு வெந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு வேக வைங்க. ஒன் சைடு வெந்ததுக்கப்புறம் இதை வந்து பரட்டி விடுங்க. ரொம்ப ஈஸியாகவே வரும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. அது நான்ஸ்டிக்னாலையா என்னன்னு தெரில, பட் எப்பயுமே இந்த பணியாரம் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாகவே வரும். இதே மாதிரி நீங்கள் எல்லா மில்லட்ஸ்லையுமே செய்யலாம், இதில் மட்டும்தான் அப்படின்னு இல்லை. ஒரு ரெசிபியாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சில டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அந்த டேஸ்ட்டை வந்து நீங்கள் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிக்கலாம். எண்ணெயும் அதே மாதிரி கெடுதல், எண்ணெய் நெய்யெல்லாம் கெடுதல்னு கிடையவே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தாராளமாகவே எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பின்னாடி திருப்பி போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ அந்த சைடும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் வேக விடுங்க. சிம்மில் வச்சு வேக விடுங்க, அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவு வரைக்கும் வேகும். அப்புறம் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூனில் இதை எடுத்துடலாம். இந்த பச்சைப்பயிறு பணியாரத்துக்கு நான் வந்து தேங்காய் சட்னி வச்சுருக்கேன், அதை தான் வச்சு சாப்பிட போகிறோம் 2 பேரும். என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த பச்சைப்பயிறு பணியாரத்தோட நான் சாதா மாவில் இருக்கிற தோசையும் கொடுப்பேன். எனக்கு வந்து இந்த பச்சைப்பயிறு பணியாரம் மட்டும்தான். ரொம்ப ஃபில்லிங்காக அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கனாலும் எனக்கு மெயிலுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். தேர்ட் டே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் வீட் பிரெட் வெஜ் சாண்ட்விச் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபிஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி நிறைய பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, அதை விட பாதி அளவு இஞ்சி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட ஸ்மெல் அரோமா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாண்ட்விச்சில். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆனியன் நல்லா சின்னதாக பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த பீஜான் வந்து நான் அமேசானில் 200 rupees அந்த மாதிரி வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேணுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் சீக்கிரமே ரிவ்யூ அப்லோட் பண்ணுறேன். ஒரு பெரிய வெங்காயத்துக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி ஆட் பண்ணி இதுக்கு தேவையான உப்பு, மொத்தமாக இந்த சாண்ட்விச்சுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. முழுசாக நீங்கள் வந்து வீட் பிரெட் வாங்குறப்போ இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள், முழுசாக வீட் பிரெட்டாக இருக்கா அப்படின்னு. வீட்டை விட உங்களுக்கு நமக்கு மில்லட்ஸ் தான் வந்து ரொம்ப ஈஸி. பட் அன்னைக்கு வந்து நான் வீட் சாண்ட்விச் தான் பண்ணேன், அதனால் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சீக்கிரமே நான் 7 days 7 சூப்பு அப்புறம் ஸ்மூத்தி வெரைட்டிஸ்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச் டின்னரும் சீக்கிரமே ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதில் வந்து பச்சை பட்டாணியை 1-2 கட் பண்ணி போட்டுக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு என்ன காய் ரொம்ப பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அதனால காலிஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கேரட், பீன்ஸ் அந்த மாதிரி எதுவும் பிடிக்கும்னா அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா வதக்கிட்டு இதில் வந்து இதுக்கு தேவையான மசாலாஸ் போட்டுக்கோங்க. சாண்ட்விச்சில் பச்சை மிளகாவை விட மிளகாத்தூள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் 2 ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி வந்து தெளித்து மூடி வைங்க. ரொம்ப ஊற்றிடாதீங்க, ரொம்ப கொலன்னு ஆகிடக்கூடாது. நம்ம சாண்ட்விச் சாப்பிட்றப்போ நம்ம மேஷ் பண்ணதுக்கப்புறமும் லைட்டாக அது கொஞ்சம் கொஞ்சம் கடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால லைட்டாக தண்ணி தெளித்து இதை வந்து மூடி வச்சுடுங்க. மூடி வச்சு ஒரு 5 minutes to 3 minutes கொடுத்தீங்கனாலே இது ஓரளவு நல்லா வெந்துடும். ஏன்னா ரொம்ப சின்ன சின்ன பீஸாக தான் நம்ம வந்து போட்டிருப்போம். இப்படி இருக்கிறப்போ நான் இந்த சைடு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ கொஞ்சமாக வேக வச்சுருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ சக்கரவள்ளி கிழங்கு ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு இல்லைனா நீங்கள் வந்து வெயிட் லாஸில் இல்லைனா நீங்கள் நார்மல் பொட்டேட்டோ கூட போட்டுக்கலாம். பட் வெயிட் லாஸில் இருந்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஒன்ஸ் இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வந்து ரொம்ப மை மாதிரி ஆகிடக்கூடாது. நான் சொன்ன மாதிரி கடிப்படுற மாதிரி இருக்கணும். பட் ஓரளவு நல்லா மசிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு 3/4 டைமில் வந்து நீங்கள் மசிச்சு வச்சுக்கோங்க. நல்லா மசிச்சதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சோண்டு புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சைடு வந்து நான் வீட் பிரெட் எடுத்திருக்கேன். வீட் பிரெட்டில் வந்து அந்த பேட்டரை வந்து வைக்க போகிறேன். நான் இதில் பட்டர், கீ எதுவுமே தடவ மாட்டேன். நீங்கள் தாராளமாக நெய்யெல்லாம் வெயிட் லாஸில் இருக்கையில் சேர்த்துக்கலாம். எனக்கு பர்சனலாக அந்த ஸ்மெல், நெய்யோட ஸ்மெல், பட்டரோட ஸ்மெல்லாம் ரொம்ப பிடிக்காது. அதனால நான் ஆட் பண்ணல. பட் உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கும்னா நீங்கள் ஒரு பட்டர் ஸ்லைஸோ இல்லை நீங்கள் ஒரு ஜாமோ இல்லை வந்து சாஸோ தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த மேரினேஷன் வந்து அதுக்கப்புறம் இந்த மசாலா வந்து உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணலாம். பட் நான் எப்பயுமே பேசிக்காக இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ரொம்ப சிம்பிளாக வீட் பிரெட் எடுத்து அதில் வந்து அந்த மசாலா வச்சு க்ளோஸ் பண்ணிடுவேன். இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நிறைய ஃபில்லிங் வச்சு நம்ம அதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எப்பயும் போல் நார்மல் தவாவில் தான் நான் போட போகிறேன். நார்மல் தவாலையும் அதே மாதிரி தான். நீங்கள் பட்டர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பட்டர் வந்து ஸ்வைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து லைட்டாக கடலெண்ணெய் தான் விடுறேன். கடலெண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து அந்த நம்மளோட சாண்ட்விச்சை வந்து எடுத்து வைங்க. அது வந்து அழுத்தி பிடிக்கிறதுக்காக மேலே ஒரு பிளேட் மாதிரி வச்சு கொஞ்சம் அமுத்தி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் அதை பெரட்டி போட்டுட்டு அதே மாதிரி இன்னொரு தடவை அந்த பிளேட்டை வச்சு அமைக்கி பிடிச்சிக்கோங்க. ஸோ இன்னும் வந்து நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆகி நீங்கள் வந்து சாண்ட்விச் மேக்கரில் பண்ணுற மாதிரியே இருக்கும். நல்லா ஒட்டிக்கும் 2 சைடுமே. ஒன்ஸ் இந்த மாதிரி இதானதும் நான் எனக்கு 2 சாண்ட்விச், என் ஹஸ்பண்டுக்கு 2 சாண்ட்விச் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். லஞ்ச் வரைக்கும் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம ஒரு மில்லட் தோசை பார்க்க போகிறோம். சாமை தோசை தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 5 பங்கு அரிசி, 1 பங்கு உளுந்து அதுதான் வந்து கணக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதில் 4 பங்குக்கு வந்து நம்ம சாமை போட்டுக்கிறோம். 1 பங்குக்கு சிகப்பு அவல் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து இன்னும் நல்லா மொறுன்னு தோசை இருக்கும். அதுக்காக தான் நம்ம சிகப்பு அவல் எடுக்கிறோம். 4 பங்கு சாமை, திணை எது வேணாலும் எடுத்துக்கோங்க. 1 பங்கு அவல் எடுத்துக்கோங்க. 5 கப்புக்கு
1 கப் வந்து உளுந்து அதுதான் கணக்கு. ஸோ நான் 1 1/4 கப் போட்டிருக்கிறதுக்கு 1/4 கப் உளுந்து போடுறேன். இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இதுதான் இந்த தோசையோட கணக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்லேயும் கொடுக்குறேன். இது ரெண்டையுமே நல்லா வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரிசியும் உளுந்து வெந்தயம் வந்து 3 மணி நேரம் ஊறணும். சிகப்பு அவல் வந்து நீங்கள் அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா போதும். நாள் ஈவினிங் இதை ஊற வச்சு நாள் நைட்டே வந்து அரைச்சி வச்சுருங்க. ஸோ நீங்கள் ஊறினடிச்சு 3 மணி நேரம் ஊறிடுச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறம் இந்த ரைஸையும் அவலையும் ஒன்றா போட்டு நீங்கள் மிக்சியில் அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த உளுந்து வெந்தயம் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் அடிச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். சாமையில் மட்டும் இல்லை, நீங்கள் திணை, குதிரைவாளி எதில் வேணாலும், இது வரகு எதில் வேணாலும் இந்த தோசை பண்ணலாம். நல்லா ஒரு மொறுமொறுனே வரும். ஸோ இதில் ரைஸ் வந்து கொஞ்சம் திரியாக அரைச்சிக்கிட்டு அதில் வந்து உளுந்தையும் ரொம்ப நம்ம இட்லி கரைக்கிற மாதிரி அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் தண்ணியாகவே அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இதில் உப்பு போட்டு நீங்கள் நைட்டே வந்து கரைச்சி வச்சுடுங்க. ஸோ காலையில் அது புளிச்சிருக்கும். காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் நார்மலாக எப்பயும் எப்படி தோசை ஊற்றுவீங்களோ அந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா போதும். இப்போ உப்பு போட்டு அதுக்கு தேவையான தண்ணியும் ஊற்றி நல்லா கரைச்சி மூடி வச்சுடுங்க. மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புளிச்சு வந்திருக்கும். நார்மல் தோசை வந்து எப்படி நீங்கள் இது வந்து நீங்கள் 2-3 நாளைக்கு கூட அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நம்ம இட்லி மாவு எப்படி அரைக்கிறோமோ அதே மாதிரி இந்த மாதிரி மில்லட்ஸ்லேயே நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா புளிச்சு வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தோசை ரொம்ப நல்லா மொறுமொறுன்னு நல்லா டேஸ்ட்டோடு இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை கரைச்சிட்டு நம்ம எப்பயும் எப்படி தோசை ஊற்றுவோமோ அதே மாதிரி நம்ம தோசைக்கல்ல தோசை ஊற்றி எடுக்க வேண்டியதான். நீங்கள் நம்மளோட கோதுமை தோசை அந்த டேஸ்ட்லலாம் கூட இருக்காது. நல்ல மாவு தோசை நல்லா மொறுமொறுன்னு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும். ரைஸே நீங்கள் வந்து மீன் குழம்பு, கறி குழம்பு அதுக்கெல்லாம் நீங்கள் ரைஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி மில்லட் செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், இன்னும் ஃபில்லிங்காக இருக்கும். நான் மில்லட்ஸ்லேயே வந்து வெரைட்டி ரைஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிப்பியில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எதை ட்ரை பண்ணிங்கனாலும் என்னோட மெயிலில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் 1 மந்த் என்னோட வெயிட் லாஸ் ட்ரிங்க் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா 1 மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு 3 to 4 kgலேருந்து 5 kg வரைக்கும் நீங்கள் லூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து சட்னி நான் அரைச்சேன். சாம்பார் ஹோட்டல்லேருந்து எங்கள் மாமாவை எடுத்துகிட்டு வர சொன்னேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஹோட்டல் வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் அன்னைக்கு காம்பினேஷனில் நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. அடுத்த நாள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு புட்டு. நீங்கள் கேழ்வரகு, கம்பு எதில் வேணாலும் செய்யலாம். நான் வந்து அன்றைக்கி கேழ்வரகுல செஞ்சுருந்தேன். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் கேழ்வரகு ரொட்டி, கேழ்வரகு புட்டு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோன் அந்த மாதிரி இருக்குன்னா மட்டும் இது ரொம்ப கால்சியம் கண்டென்ட் அப்படிங்கிறதுனால அளவாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேழ்வரகு மாவும் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வெதுன்னு இருக்கிற தண்ணி, வெதுப்பாக இருக்கிறத விட கொஞ்சம் கூட இருக்கிற தண்ணி விட்டு தெளித்து தண்ணி தெளிங்க. தண்ணி தெளித்து தேய்க்கணும். பிடிக்க வர்ற மாதிரி இருக்கணும். அதுதான் பக்குவம் புட்டுக்கு. நீங்கள் எந்த புட்டு செஞ்சிங்கனாலுமே அதுதான். ஸோ இதில் வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் வந்து ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிற கண்டென்ட்டுக்கு வரும், கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பிடிக்க வரணும். அந்த மாதிரி இந்த குட்டி குட்டி பால்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது முடிஞ்ச வரைக்கும் இல்லாத மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது நீங்கள் இட்லி பானையிலையும் வச்சு அவிக்கலாம், இல்லை புட்டு மேக்கர்னு இருக்கும். நான் வந்து என்னோட ஸ்டீமரில் தான் வைக்கிறேன். ஒரு ஆளுக்கு செய்கிறதுக்காக எதுக்கு அவ்வளோ பெருசு அப்படின்னு எடுத்து பெரிய இட்லி பானை அப்படின்னு நான் சும்மா என்னோட ஸ்டீமரில் வச்சுருக்கேன். ஏதோ ஒன்று ஆவியில் வேக வைக்கணும், அவ்வளவுதான். ஒரு 5 minutes to 6 minutes நீங்கள் வச்சிங்கனாலே நல்லா வெந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் எடுத்து கொட்டி தேங்காய் பூ, வெல்லம், இல்லை தேங்காய் பூ, ஜீனி அந்த மாதிரி போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். என்ன ஜீனி போடுறீங்களோ அதை. நான் வந்து இன்றைக்கி வெல்லம் தான் ஆட் பண்ண போகிறேன். இதை எடுத்ததுக்கப்புறமும் இதை ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ அந்த பால்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அது உடஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக. ரொம்ப சட்டுன்னு 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். எனக்காவது ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இது வந்து ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன் நான். இதோட தேங்காவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி ஃப்ரெஷ் கோகனட் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது, உங்கள் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நிறைய பேர் தேங்காய், ஊறுகாய், அப்புறம் வந்து நெய்யெல்லாம் அவாய்ட் பண்ணுறீங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. எனக்கு இந்த மாதிரி மிக்ஸ்டு இதில் வந்து ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காது. பட் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேழ்வரகு புட்டு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கிச்சடி, திணை கிச்சடி. இதில் வந்து நம்ம திணையும் பாசிப்பருப்பும் போட்டு ஒரு கிச்சடி மாதிரி பண்ண போகிறோம். ரெண்டும் சம அளவில் எடுத்து ஒரு 1/2 hour ஊற வச்சுடுங்க. நீங்கள் இதை ஊற வச்சுட்டு நீங்கள் வெங்காயம் கட் பண்ண போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இதுலேயும் அதே மாதிரி ஜீரகம், கடுகு, அப்புறம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு கடுகு, பெருங்காயத்தூள், அப்புறம் பட்டை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு அரோமா இருக்கும். நான் வந்து 2 வேளைக்கும் செய்கிறேன். லஞ்ச், டிஃபன் 2 பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் 2க்குமே சேர்த்து செய்கிறேன். அதனால் கொஞ்சம் நிறைய செய்கிறேன். இதில் பெருங்காயத்தூள், இதுக்கு காரத்துக்கு வந்து நம்ம மிளகாய்த்தூள் போட மாட்டோம். பட்டை மிளகா அப்புறம் வந்து பச்சை மிளகா 2 மட்டும் தான் ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல பட்டை மிளகாவும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அது வந்து நல்லா இதானதும் அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி போடுங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுவீங்கன்னா தாராளமாக ஆட் பண்ணுங்கள். பட் காலையில் ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் எனக்கு பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்துக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி, இல்லை ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. அந்த தக்காளி போட்டு அந்த கிச்சடிக்கு தேவையான
உப்பையும் நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஃப்ரைக்கு இதுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு காலிஃப்ளவரோ இல்லை ஸ்வீட் பொட்டேட்டோவோ அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதோட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா டிஷ்லேயுமே எவ்வளோ காய்கறி ஆட் பண்ண முடியுமோ அவ்வளோ காய்கறி ஆட் பண்ணுங்கள். உங்கள் வயிறு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். காலையிலேயே நீங்கள் நல்லா ஹெவி பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலாம். இந்த மாதிரி ஹெவியாக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் நீங்கள். இதில் நான் பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எப்பயுமே நீங்கள் என்ன தானியம் போடுறீங்களோ அதே அளவு காயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து உங்கள் ஹெல்த்துக்கு அது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து பட்டை மிளகா நான் போட்டேன். இப்போ வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன். திணையில் தான் செய்யணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிச்சடி வந்து நீங்கள் எல்லா மில்லட்ஸ்லையுமே செய்யலாம். நீங்கள் சாதா ரைஸில் கூட செய்யலாம். சரியளவு பாசிப்பருப்பும் ரைஸும் போட்டு செய்யலாம். பட் அது வந்து சாம்பார் சாதம் மாதிரி ஆகிடும். பட் இந்த மாதிரி திணை, சாமை, வரகு இதில் செய்கிறப்போ உங்களுக்கு நல்லா டேஸ்ட் டிஃப்ரெண்ட் தெரியும். ரொம்ப நல்லா யம்மியாக இருக்கும். உங்களுக்கு கம்ஃபர்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப உங்களுக்கு ஹெல்த் சரியில்லாதப்பெல்லாம் இது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலாக அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் அந்த பாசிப்பருப்பும் திணையும் ஊற வச்சுருந்ததை போட்டுட்டு 1 கப்புக்கு 1.25 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். உடனே நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னா 1.5 கப் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். பட் நான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுக்கும் சேர்த்து செய்கிறதுனால 1.25 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு 4 விசில் விடுங்க. நல்லா குழஞ்சி வந்திருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் 4 விசில் வந்ததுக்கப்புறம் விசில் போனதும் எடுத்துகிட்டு கொத்தமல்லி தூவி கிளறி எடுத்துடுங்க. நான் கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன். ஏன்னா லஞ்ச் அப்போ ரொம்ப இறுகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ரெசிபீஸுமே நான் நிறைய தடவை செஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று கூட வந்து உங்களுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த ரெசிபி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு அடை தான் செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே செய்வோம். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சம அளவு. துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, பாசிப்பருப்பு 3மே சம அளவு எடுத்திருக்கேன். இதில் வந்து வேர்க்கடலை இதெல்லாம் கூட போடுவாங்க. பட் இன்றைக்கி நான் வந்து இது 3 பருப்பு சம அளவு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து சாமை 1 கப் எடுத்திருக்கேன். அரிசி போடுறதுக்கு பதிலாக சாமை எடுத்திருக்கேன். நீங்கள் வரகு, கேழ்வரகு, குதிரைவாளி எது வேணாலும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது 4யும் நீங்கள் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது நீங்கள் காலைல எந்திரிச்சதுமே ஊற வச்சிங்கன்னா ஒரு 1 மணி நேரத்தில் நீங்கள் டிஃபன் செய்கிறப்ப கரெக்டாக இருக்கும். நல்லா ஊற வச்சதை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதில் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்ல ஒரு வாசனையான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த அடைக்கு. சோம்போடு சேர்த்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த அடையில் பட்டை மிளகா ஜாஸ்தி ஆட் பண்ணுவேன். ஜாஸ்தி ஆட் பண்ணிட்டு ப்ரௌன் சுகர் வச்சு தொட்டு சாப்பிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றுனதுக்கப்புறம் இதில் முருங்கைக்கீரை ஆட் பண்ணுங்கள். நீங்கள் தனியாக ஆட் பண்ணி அதை வந்து அடையாக தட்டுறதை விட ஒரு சுற்றி இதோடு சேர்த்து சுற்றி சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அந்த முருங்கைக்கீரையோட டேஸ்ட் வந்து இந்த பருப்போட நல்லா ஆட் ஆகிருக்கும். ஸோ முருங்கைக்கீரையும் போட்டு ஒரு தடவை மிக்சியில் சுற்றிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு ஆட் பண்ணுங்கள். இதில் உப்பு போட்டதுக்கப்புறம் இதில் பெரிய வெங்காயமும் நான் கருவேப்பிலையும் ஒன்றா போட்டு அந்த சாப்பரில் நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக நீங்கள் இதை தோசை பதத்துக்கு கரைச்சி தோசையாகவும் சுடலாம், இல்லை அடையாகவும் செய்யலாம். நான் வந்து அடையாக தான் செய்வேன். அடையாக செஞ்சு ப்ரௌன் சுகர் வச்சு தொட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஃப்ளேவர்லாம் உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறது நீங்கள் ஒவ்வொரு டிஷ் செய்யல உங்களுக்கே பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபிஸ் பிடிச்சிருக்கா? இதே மாதிரி நான் தொடர்ந்து ரெசிபிஸ் அப்லோட் பண்ணட்டுமான்னு ப்ளீஸ் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிக்கலனா நான் அப்லோட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு இதே மாதிரி லஞ்ச் டின்னர்லாம் நீங்கள் அப்லோட் பண்ண சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் வெஜ்ஜாக கேட்டிங்க அப்படின்னா நான் இன்றைக்கி வெஜிடேரியனாக எல்லா ரெசிபிஸுமே அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் வெஜிடேரியனில் வேணும், ஃபிஷ் கிரில் இல்லை எக்கில் நிறைய ரெசிபிஸ், எக்கில் பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அந்த மாதிரி செய்கிறப்போ அதையும் போஸ்ட் பண்ணி அதையும் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா. ஸோ இது அதே மாதிரி நம்ம எப்பயும் அடை தட்டுற மாதிரி 2 சைடும் அடை தட்டி வேக வச்சு எடுத்துடணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபிஸ் எல்லாம் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 7 ரெசிபிஸுமே ரொம்ப புதுசு, நான் கண்டுபிடிச்சது அப்படின்லாம் எதுவுமே இல்லை. எல்லார் வீட்லேயும் செய்கிறது தான். பட் கொஞ்சம் ஹெல்த்தியாக நான் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது எல்லாமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு இதில் இருக்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வெயிட் கெயினுக்கு நிறைய பேர் வீடியோ கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சீக்கிரமே நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ கிரேட் டே. பாய் பாய்.